welcome to Mathways Tamil. In the video, we integrals of the form e power ax sin bx and e power ax cos bx எப்படி solve பண்றது அப்படின்னு பார்க்கலாம். First e power ax sin bx ல இருந்து start பண்ணுவோம். Let us take I is equal to integral over e power ax sin bx dx. இந்த integral குள்ள ரெண்டு different functions, அதாவது ஒரு exponential function and trigonometric function product ல இருக்கு, multiplication ல இருக்கு. இந்த மாதிரி multiplication ல ரெண்டு functions இருந்தா அதை integration by parts யூஸ் பண்ணி solve பண்ணணும். அதோட formula வந்து integral over u dv is equal to uv minus integral v du. இருக்க ரெண்டு ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை u and இன்னொரு ஃபங்க்ஷனை dv அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். u அப்படிங்கிற ஃபங்க்ஷனை சூஸ் பண்றதுக்கு நம்ம I late இந்த அக்ரானிமை யூஸ் பண்ணுவோம். இந்த அக்ரானிம்ல ஃபர்ஸ்ட் வர ஃபங்க்ஷனை u அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல I னா இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், L is logarithmic function, A வந்து algebraic function, T is trigonometric function and E is exponential function. ஸோ இருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ல trigonometric function ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கறனால let's take u is equal to sin bx. அதுக்கப்புறம் இன்டெக்ரலுக்குள்ள இருக்க ரிமைனிங் குவான்டிட்டியை dv அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ dv is equal to e power ax dx. இனி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து v and du ரெண்டுமே வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபைண்ட் பண்ணலாம். du is equal to இதோட டெரிவேட்டிவ் in terms of x. sin bx டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணணும். பிகாஸ் bx டிஃபரன்ஷியேட் பண்ணா b வரும், மல்டிப்ளைட் பை sin bx டிஃபரன்ஷியேட் பண்ணா cos bx dx. So du is equal to b cos bx dx and then v is equal to இதை வந்து integrate பண்ண ஆன்சர் வரும். integral over e power ax dx. So v is equal to e power ax by a. நீ எல்லாத்தையும் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். I is equal to uv, u is sin bx into v வந்து e power ax by a minus integral v du, v is e power ax by a, du வந்து multiplied by b cos bx dx. So I is equal to இங்க exponential function first எழுதிப்போம். e power ax by a into sin bx minus இங்க இன்டெக்ரலுக்குள்ள b by a அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி இருக்கு. b and a ரெண்டும் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கறனால அதை இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்து எழுதிப்போம். minus b by a integral over e power ax cos bx dx. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு நார்மல் ஃபங்க்ஷனா இருக்கு. செகண்ட் வந்து மறுபடியும் ஒரு இன்டெக்ரல் வந்திருக்கனால இதை திருப்பியும் இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணணும். இங்க ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்டெப் மாதிரி தான் இங்கேயும் வந்து ஹைலைட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வருது. இது ட்ரிகோனோமெட்ரிக் அண்ட் இது எக்ஸ்போனென்ஷியல். ஸோ டேக் u is equal to cos bx. For remaining quantity dv is equal to e power ax dx. Integration by parts ஓட formula வந்து integral over u dv is equal to uv minus integral v du. u இருக்கு, du வந்து வேணும். du is equal to cos bx differentiate பண்ணா வந்து கிடைக்கும். dx differentiate பண்ணா b, cos bx வந்து differentiate பண்ணோம்னா minus sin bx dx. So du is equal to minus e sin bx dx. And then v ங்கிறது integral over e power ax dx or v is equal to e power ax by a. இப்போ எல்லாத்தையும் இங்க I ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். I is equal to e power ax by a sin bx minus b by a bracketsல இதுக்கு தான் uv minus integral v du, uv னா cos bx into e power ax by a minus integral v du, e power ax by a, du வந்து minus b sin bx dx. So this is equal to e power ax by a sin bx
இந்த bracket குள்ள minus b by a உள்ள multiply பண்ணலாம். உள்ள multiply பண்ணோம்னா we will get minus b by a into a வந்து a square cos bx e power ax and then minus into minus plus b by a integral குள்ள இருக்கிறது இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் e power ax into minus b sin bx dx divided by a. So first ரெண்டு term பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை. Last termல இங்க வந்து multiplied by minus b by a அப்படின்னு இருக்கு. இது integral விட்டு வெளியே எடுத்தோம்னா we will get minus b square by a square. Minus b square by a square integral over e power ax into sin bx dx. நீங்க மறுபடியும் வந்து integration by parts யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதே ரெண்டு டேர்ம் தான் சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்கும். ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. பட் இதையும் நம்மளோட क्वेश्चனையும் வந்து கம்பேர் பண்ணுவோம். क्वेश्चन வந்து என்னன்னா I is equal to integral over e power ax sin bx dx. அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக I அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ திஸ் இஸ் I. ஸோ ஃபுல் எக்ஸ்பிரஷனும் வந்து சேஞ்ச் ஆகும். That is I is equal to e power ax by a sin bx minus b by a square cos bx e power ax minus b square by a square multiplied by I. இப்போ இந்த I லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ அதாவது இன்டகிரேஷனுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இதை லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் we get I plus b square by a square I equals e power ax by a sin bx minus b by a square e power ax cos bx. இங்க ரெண்டு fractions இருக்கு. இதை வந்து I அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 into I அப்படின்னு வியூ பண்ணோம்னா இந்த ரெண்டுல இருந்தும் I காமனா வெளியே எடுக்கலாம். ஸோ வெளியே எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க ரிமைனிங் ஃபேக்டர் 1, செகண்ட் டேர்ம்ல இருக்க ஃபேக்டர் வந்து b ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ரைட் சைடில் இருக்க குவான்டிட்டி. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். a ஸ்கொயர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை a ஸ்கொயர். I into a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் whole divided by a square that is equal to e power ax by a sin bx minus b by a square e power ax cos bx. Next இந்த fraction full right hand side move பண்ணிக்கலாம். இந்த fraction இங்க productல இருக்கு. So அந்த side போகும்போது division இல்லனா reciprocal எடுத்து multiply பண்ணா போதும். So I is equal to reciprocal of this quantity, that is a square divided by a square plus b square multiplied by the whole expression. That's இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லயும் e power ax காமனா இருக்கு. அது வெளியே எடுத்து எழுதிக்கலாம். We will get e power ax into a square divided by a square plus b square into sin bx by a minus b by a square cos bx. இப்போ a square மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா e power ax by a square plus b square multiplied by ஒவ்வொரு டேர்ம்லயும் a square multiply ஆகும். a square into sin bx by a minus a square into b by a square cos bx. இந்த டேர்ம்ல a square a வும் cancel ஆகி we will get a sin bx. So this is equal to a sin bx minus second termல a square cancel ஆகி b cos bx அப்படின்னு இருக்கும். மீதி quantities எல்லாம் change ஆகுது. I is equal to e power ax by a square plus b square. இதுதான் solution. ஐக்கு பதிலா நம்ம actual question எடுத்துக்கலாம். Integral over e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b square multiplied by a sin bx minus b cos bx. இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் integral over e power ax cos bx dx எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது I அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கேயும் அதே ஸ்டெப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம்.
இங்கே exponential function and trigonometric function ப்ராடக்ட்ல இருக்கு அப்படிங்கறனால integration by parts யூஸ் பண்ணணும். Integral over u dv is equal to uv minus integral v du. u choose பண்றதுக்கு ilate அப்படிங்கிற acronym யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மக்கிட்ட exponential function and ஒரு trigonometric function வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த acronymல trigonometric function வருது அப்படிங்கறனால let's take u is equal to cosbx. dv is equal to remaining quantity inside the integral. அதாவது e power ax into dx. இப்போ வந்து integralல substitute பண்றதுக்கு நம்மளுக்கு du and v ரெண்டுமே find பண்ணணும். du is equal to இதோட derivative cos bx வந்து differentiate பண்ணோம் அப்படின்னா we will get minus v sin bx into dx. dx மட்டும் differentiate பண்ணா v, cos differentiate பண்ணா minus sin. அதுதான் இப்படி எழுதியிருக்கேன். Next v is equal to integral over e power ax dx. That is equal to e power ax by a. இப்போ எல்லா வேல்யூஸையும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I is equal to uv that is cos bx into e power ax by a minus integral v du. Integral over v is e power ax by a duங்கிறது into minus b sin bx dx. So this is equal to e power ax by a cos bx. இந்த b by a negative sign ஓட வெளியே எடுத்தோம் அப்படின்னா minus into minus plus b by a integral over e power ax sin bx dx. நம்ம u and v ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து நம்மளுக்கு ஒரு இன்டெக்ரல் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ இதை திரும்பியும் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். அதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். Integral over u dv is equal to uv minus integral v du. So இங்கே வந்து u is equal to sin bx அப்படின்னு எடுத்துக்கலாம் because அதுதான் trigonometric function and dv is equal to e power ax dx. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றதுக்கு du and v ஃபைண்ட் பண்ணணும். du is equal to sin bx ஓட டெரிவேட்டிவ் bx டிஃபரன்ஷியேட் பண்ணா b, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. So cos bx dx. So du is equal to b cos bx dx. v is equal to இதோட integral. Integral over e power ax dx or v is equal to e power ax by a. இப்போ இங்க substitute பண்ணோம்னா we will get I is equal to e power ax by a cos bx plus b by a bracketல இந்த integralோட solution ud. u is sin bx, v is e power ax by a minus integral v du integral over e power ax by a duங்கிறது வந்து b cos bx dx. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்னா இந்த b by a வை உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். I is equal to e power ax by a cos bx. செகண்ட் டேர்ம் b by a உள்ள மல்டிப்ளை பண்ணா plus b divided by a into a square. மீதி இருக்க குவாண்டிட்டி sin bx e power ax. And last termல பண்ணும்போது we will get minus b by a integral over உள்ள இருக்கிறது minus b by a. So I is equal to e power ax by a cos bx plus b by a square into இது ரெண்டையும் மாத்தி மட்டும் எழுதிக்கலாம் e power ax into sin bx. இங்கே b by a வை வெளியே எடுத்தோம்னா we will get minus b square by a square integral over e power ax cos bx dx. இதை திரும்பவும் வந்து இன்டெகிரேட் பண்ணக்கூடாது. இப்போவே இங்கே integral over e power ax cos bx dx பதிலாக i அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த குவான்டிட்டியை தான் இந்த டெரிவேஷனோட ஸ்டார்டிங்கில் i அப்படின்னு எடுத்திருக்கோம். சேஞ்ச் பண்ணி எழுதினோம்னா we will get I is equal to e power ax by a cos bx plus b by a square into e power ax sin bx and then minus b square by a square into I.
ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ ஐ இருக்க டேர்மை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஐ இங்கே வந்து சப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ அடுத்த சைடு அடிஷனில் போகும். ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ காஸ் பிஎக்ஸ் plus b by a square e power ax sin bx. இதை மட்டும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா we'll get i into bracketsல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ரிமைனிங் ஃபேக்டர் ஐயை தவிர எதுவும் இல்லை, பட் நம்ம இதை 1 into i அப்படின்னு வியூ பண்ணலாம். ஸோ we'll get 1 plus செகண்ட் டேர்மோட ரிமைனிங் ஃபேக்டர் b square plus a square. E power ax by a cos bx plus b by a square e power ax sin bx. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுவோம். I into a square இந்த பக்கம் cross multiply பண்ணோம் அப்படின்னா we'll get a square plus b square whole divided by a square. A square plus b square whole divided by a square equals right side அதே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ I equals இது அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா we'll get a square by b a square plus b square multiplied by right side இருந்த quantity e power ax by a cos bx plus b by a square e power ax sin bx. இப்போ e power ax ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். that is equal to a square by a square plus b square multiplied by e power ax, remaining factors வந்து cos bx by a plus b sin bx divided by a square. இனி இங்க இருக்க a square உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா we'll get I equals e power ax by a square plus b square bracketsல a square into cos bx by a plus a square into b sin bx by a square. லைட்டா சிம்பிளிஃபை பண்ண முடியும். a and a square will get cancelled. இங்க a square and a square. So I is equal to e power ax divided by a square plus b square into a cos bx plus b sin bx. I இங்கிறது integral over e power ax cos bx. So integral over e power ax cos bx dx is equal to e power ax divided by a square plus b square multiplied by a cos bx plus b sin bx. இதுதான் e power ax cos bx ஓட ஃபார்முலா. உங்களோட எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இதுதான். ஸோ எக்ஸசைஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க, அதனால இந்த டெரிவேஷனை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் கொஸ்டின்லலாம் இந்த ஆல்பபெட்ஸ்க்கு பதிலாக நம்பர்ஸ் இருக்கும். அங்கே a ஈக்குவல்ஸ் b ஈக்குவல்ஸ் அந்த நம்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா போதும். அங்கே டெரிவேஷன் போட வேண்டாம், ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.